நம் எல்லாரும் எழுந்து நின்று சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வானத்தையும் இந்த பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவரே விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சமாதானத்தை தரும் தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியுடன் இந்த ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம் கண்கள் தேவனை காணட்டும், நம் கண்கள் தேவனை தரிசிக்கட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். என் ஜனமே, இந்த கால வேளையில கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிப்போமாக. உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ ஒரு தைரியத்தோடு தேவனை உன் நாவை திறந்து உன் வாயை திறந்து நீ தேவனை நோக்கி நீ கூப்பிடு. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப நம் தேவன் வல்லமையுள்ளவர். அவரே நமக்கு சமாதானத்தை தரும் தேவன். அவரே நமக்கு அதிசயங்களை காண செய்யும் தேவன். அவரே சர்வாங்க சுகத்தை நமக்கு தரும் தேவன். அவரே நம்மை காண்கிற தேவன். அவரே நமக்கு நன்மையை தருகிற தேவன். அவரே நம்மை பாதுகாக்கும் தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில கர்த்தாவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி நாம் கூப்பிடுவோமாக. தாவீதின் குமாரனே இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதிடம். ஆமென், ஆமென். இயேசுவே, என் ராஜாவே, என் தேவனே, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. பெரும் காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ நதியாகிய ஆவியானவரே, ஒவ்வொரு இதயத்திலும் உள் பிரவேசியுங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புங்க. ஷிகலகதுரபகதிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிகடகதபகதபலகதுரமனதுரபகதிடம். ஸ்ரீநாமான சுகரகதுரபகதிடம். ஷகலகதுரபகதுரமனதுரபகதிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய். ஆகவே நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்றுவார். வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ள தேவன். ஷகலகதுரபகதிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஷகலகதுரபகதிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவன். ஓ மகிமை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன்
கரங்களை தட்டி விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். 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 விடுவிக்க வல்லவரே அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வு என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். என் சமூகத்திலே நீ நாடி வந்திருக்கிறாய். என் சமூகத்திலே அக்கிரம சித்தியோடு நீ காணப்படுகிறாய். நான் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் பரிசுத்தர். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் காணப்பட நீ வாஞ்சிப்பாயாக. என் சமூகத்திலே பரிசுத்த சித்தியோடு காணப்படுகின்ற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்து. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே 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 ஒரு வேதனை என்னை நேசிக்கிறதான என் பிள்ளையை ஒரு வேதனை சோதனையின் மத்தியில் என்னை நோக்கி தேடு. ஒரு சோதனையின் மத்தியில் என்னை தேடினால் என்னை கண்டடைவாய். உனக்கு பலத்தை தந்து சோதனை ஜெயிக்க உனக்கு வல்லமை தருவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம் கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ மகிமை சுகலகதரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று பவுல் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷையை பேசு. அப்பொழுது ஆவிக்குரிய வரங்களினாலே நிரப்புவார். தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம்
நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம். 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 நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல். நீ என் சமூகத்திலே நீ ஒரு கலக்கத்தோடு நீ காணப்படுகிறாய். ஒரு மரண பயத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். அந்த மரண பயத்தை நான் உன்னிலிருந்து நீக்கி போட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன். நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் உங்கள் மத்தியிலே உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மரண பயத்தை ஒன்றிலிருந்து நீக்கி போடுவேன். என் சமூகத்திலே ஒரு மனதோடு நீ காணப்படு. உன் கவலைகள் எல்லாவற்றையும் என் பாதபடியிலே இறக்கி வை. என்னை உண்மையோடு நீ ஆராதி. என்னை தொழுது கொள்ளுகிற நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவீர்களாக. நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, உன்னில் இருக்கிற பயத்தை நீக்கி போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் சமூகத்திலே நீ மகிழ்ந்து கலிகூறு, அப்பொழுது உன்னில் இருக்கிற பயத்தை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. யாரோ ஒருவர் மரண பயத்தினால ஒரு கலக்கத்தோடு நீ வந்திருக்கிறதே, ஆவியானவர் பேசுகிறார். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் முடிவு பரியந்த உன்னை வழி நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிவேன். அவர் ஜீவனுள்ள தேவன், விடுவிக்கிற தேவன், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை சேர்க்கும் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எதற்கு தேவ சமூகத்தில் நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். திடமனதாயிரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு, தேவனை நோக்கி நீ ஆர்ப்பரி, தேவனை துதித்துக் கொண்டே இரு. உன் சரீரத்துக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை சத்துருவின் கிரிகளை தேவாதி தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. என் ஜனமே, நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கம்பீர சத்தத்தை போல் உயர்த்து. நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும், இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயர்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. 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 ஒரு பாத்துடா பாட குதிரை
என் ஜனமே கேள், ஒரு இரவும் பகலும் என்னுடைய கண் உன் மீது நோக்கமாக இருக்கிறது. இரவும் பகலும் ஒரு சேதமும் உன்னை அணுகாதபடி நான் காத்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஓ சுகலோகத்துதான் ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய், நம்மை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில நம்ம தாய் தகப்பன் நம்ம கைவிடலாம், இந்த பூமியை விட்டு போய் விடலாம், இந்த உலகமே நம்ம மறந்து போய்விடலாம், கைவிடலாம். என் ஜனமே, நம்ம பிள்ளைகள் நம்ம விட்டு போய்விடலாம், நம் பிள்ளைகளும் கூட நம்பியே இருந்து அவர்கள் கூட நம்மை கைவிடலாம். ஆனா தேவன் இந்த வேளையில் சொல்லுகிறார், யார் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாயிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை பாதுகாக்கும் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. நம்மை அழைத்த தேவன் சாதாரண தேவன் அல்ல, உயிருள்ள தேவன். அந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். என் ஜனமே, அவர் இன்னார் என்று நாம் அறிவோம். அவர் உயிருள்ள தேவன். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். என் ஜனமே, நீ எதற்காக தேவ சமூகத்திலே நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீ கவலைப்படுகிறதா ஒரு மூலத்தை நீ கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நம்முடைய தலையெழுத்து அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் தேவனுடைய நீ வேண்டிக்கொள். ஜீவனும் மரணமும் ஆவியின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியுங்கப்பா. இந்த பூமியில இருக்கிற நாள் முழுவதும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? பாவங்களை, ஒவ்வொருடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். நாம் இந்த பாவத்தை நாம் மறைக்க வேண்டாம், அதை விட்டு விடுவோமாக. சீ போ என்று நீ விட்டு விடுவாயாக. தேவனுக்கு எது எது பிரியமில்லாமல் இருக்கிறதோ, தேவன் எதை எதை வெறுக்கிறாரோ அதையெல்லாம் சீ போ என்று நீ விட்டுவிடு. நீ விட்டு விடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்வாய். திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற, பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுகிற, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய பாவங்கள், அவரவர் செய்த பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. அறிக்கை செய்யும் போது சகல பாவங்களையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. என் ஜனமே, ஹல்லேலூயா. நமக்கு நன்மையை தடுக்கிற காரியம் எது இருந்தாலும் சரி, தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன் இருதயத்துக்குள்ள வந்துதான் அவர் ஆசீர்வதிப்பார். உன் இருதயமாகிய இந்த வீடு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கிறதா? வெளிச்சம் வரும்போது இருள் தானாகவே நீங்கி போகும். என் ஜனமே, உன்னில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், தேவன் வெறுக்கிற காரியங்கள் ஒன்றும் நமக்குள்ள இருக்க வேண்டாம். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு இப்படிப்பட்ட தேவன் வெறுக்கிற காரியத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோமாக. இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற உங்களுக்காக அந்த நேரம் கொடுக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தி ரெண்டு செய்யும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவர் ரத்தம் நமக்குள்ள போகும்போது ஒன்று நன்மை செய்யும். இன்னொன்று மரணத்தை கொண்டு வரும், ஆத்துமாவில் மரணத்தை கொண்டு வரும். யூதாஸ் அபாத்திரமாக பானம் பண்ணினான்.
அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது என் ஜனமே. ஆகவே நாம் அறிக்கை செய்து இந்த பரிசுத்தம் உள்ள இந்த அப்பம், ஆனா அவருடைய மாமிசம், அப்பமாகி அவருடைய மாமிசத்தையும் திராட்சரசமாகி அவர் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையும் நமக்குள்ள வரும்போது நாம் பரிசுத்தமாய் பாவங்களை அறிக்கை செய்து உன் இருதயமாகி இந்த வீடு பரிசுத்தமாய் இருக்குமானால் நீ பாவத்தை தான் அறிக்கை செய்ய போகிற, அது கஷ்டம் இல்ல. பரிசுத்தம் உள்ள இரத்தம் உனக்கு இந்த வேளையில கழுவி சுத்திகரிக்கும். அவர் இரத்தம் உனக்குள்ள போகும்போது உனக்கு நன்மை உருவாகும். உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் என் ஜனமே. ஒரு சரியான முறையில பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நம் இருதயத்தில் கொண்டு வருவோமாக. நம்முடைய நாவு பரிசுத்தம், நம் கரங்கள் பரிசுத்தம், நம்முடைய கால்கள் பரிசுத்தம், நம்மில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவரை என்னை பரிசுத்தமாக்குங்க என்று நாம் சொல்லுவோமா? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியின் இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என் ஜனமே. அல்லேலூயா. நீ ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு இருக்கும் போது இந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டான், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கிராம கிராமமா போய் சுவிசேஷத்தை சொல்லுவ, ஆத்மா ஆதாயம் படுத்துவ. நீ ஒருவருடன் நீ பேசும்போது ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியினால் அவர் பேசுவார். ரட்சிப்பு உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும், உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஆகவே உன் இருதயமாகிய இந்த வீட்டில் என்னென்ன காரியம் இருக்கிறதோ, தேவனுக்கு தகாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏற்ற காலங்கள்ல கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருந்து தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவரவர கண்களை மூடி நம் இதயத்தில் இருக்கிற என்னென்ன காரியம் இருக்கோ அதை மட்டும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆராதனை பகுதி அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ சமூகத்துக்கு நீங்க வந்தது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிப்பார்? நீ விசுவாசமாயிரு. உனக்கு இப்ப இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையும் மாற்றுவார். மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசி. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், 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 காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என் தேவனே, என் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் உண்மையாக பாவ அறிக்கை செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இந்த பரிசுத்தமுள்ள இயேசுவின் இரத்தம் கழுவி சுத்திகரித்தது. எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது? இந்த பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளுகிற மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் என் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் என கழுவி சுத்திகரித்தது என்ற நிச்சயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ அதுக்கு தகுதியாயிருக்கிறாய். பரிசுத்த பந்தி எடுப்பதற்கு நீ தகுதியாயிருக்கிறாய். ஆகவே அப்படிப்பட்ட என் பாவத்தை மன்னித்தார் என்று நிச்சயத்தோடு நீ காணப்படு. விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்வோமாக. தேவ அன்பிலே நாம் வளர்வோமாக. இயேசு கிறிஸ்து நமக்காக தாம் என் ஜனமே அவர் மரித்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். என் ஜனமே, அவர் வந்தார், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். விழாவுல குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று லூக்கா சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இரத்தம் என்பது உயிர், தண்ணீர் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இந்த தண்ணீர் ஆகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்து இந்த இரத்தமாகிய கர்த்தர் தாம் இந்த உயிரை நமக்கு தந்தார் அல்லவா? எவ்வளவு இந்த பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு நம்மேல் அன்பு இருக்குமானால் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தார். எத்தனை பேருடைய இதயத்தில் தேவனுடைய அன்பு நிரம்பி வழிகிறது? தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குமானால் எதற்கு நீ கலங்க மாட்ட. என்னை அழைத்தவர் இது இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். இயேசு நம்மகிட்ட எதையும் நம் பணமோ காசோ சொத்தோ எதுவுமே அவர் கேட்கவில்லை. என் ஜனமே, உன் இதயத்தை எனக்காக தா. நீ வழி விலகி நீ போய்விட வேண்டாம். என் வழியில, பரிசுத்தமான வழியில நீ நட. நான் உன் இருதயத்தில் வந்தால் மாத்திரமே அது நடக்கும். நம் இருதயத்தை தான் தேவன் கேட்கிறார். என் ஜனமே, இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு ஒவ்வொருக்குள்ளும் வந்து விடுகிறார். நம் இருதயமே தேவனுக்கு ஆலயமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள தேவன் வந்துதான் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆராதனை பகுதியில் அங்கும் எங்கும் பார்க்க வேண்டாம். ஆராதனை பகுதியில் யாரும் எழுந்து எங்கேயும் போக வேண்டாம். முக்கியமான நேரம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பயத்தோடு நம் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று இந்த குருடன் கண்டு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஜனங்களும் அதட்டினார்கள், சும்மா கடந்து அதட்டினார்கள். ஆனாலும் அது செவியில கேட்காதபடி, என் இயேசு என்னை தாண்டி போக கூடாது, என்னை என் கண்களை திறக்க வேண்டும், அவரை நாம் பின்பற்ற வேண்டும், உலகத்தை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இருளான வாழ்க்கையிலிருந்து வெளியிலே வர வேண்டும், இருளை நீக்கி நாம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று இந்த குருடன் பிரயாசப்பட்டான். என் ஜனமே, ஜனங்கள் அதட்டின பொழுதும் கூட இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் செவிகளில் கேட்கப்படுகிறது. அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நாம் அதிகமாய் கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வந்தார், கண்களை தொட்டார், 2 கண்களும் திறந்தது, பார்வை அடைந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றான். ஆகவே நீ எதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். அவங்க இருக்காங்க, மனுஷர் இருக்கா, நீ வெட்கப்படுவாயானால்
மனுஷர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உனக்கு முன்பாக நிற்கிற ஆவியான தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தி அவரை நோக்கி கூப்பிடு. உன் இருதயத்தை அவர் பரிசுத்தமாக்கி உன் இருதயத்திலே வந்து வாசம் செய்வார். எத்தனை பேர் இயேசுவோடு நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்றீங்க? இயேசுவே என்னோடு இருங்க, என் இருதயத்தில் வந்து வாசம் செய்யுங்க. ஏசப்பா உண்மை நான் கூப்பிட்டுட்டு தான் நான் போவேன், வீட்டுக்கு போவேன். நீர் இல்லாமல் என்னால ஒன்று இந்த பூமியில செய்ய முடியாது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ உனக்கு விசுவாசம் இருந்தால் எரிகோவை நீ தகர்த்திடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுரபகதுடா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, நீ நல்லவர், நல்லவர், வல்லவர். நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தை, இந்த வேளையில நாம் அவர் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஒருவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஏழை மனுவுருவே எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளே காதலே ஆணிகள் கடவ கடும் முடிப்போம் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. நம்முடைய வலது கரத்தை அசைத்து ஆராதனை, ஆராதனை உயர்த்தி அசைத்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இன்னும் மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து உடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்களே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை இன்னும் உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். தேவன் உங்க ஜீவியத்தில் அவரவருக்கு செய்த நன்மைகளுக்கு, அதுக்கு முன்பாக முந்தா நாள் நடந்த இரவு ஜெபம் எல்லாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது.
எல்லாருக்குமே இந்த இரவு ஜெபம் கலந்து கொண்ட சகோதரி ஃபுல்லாகி இந்த சைடும் ஆள் இருந்தாங்க பாருங்க. அத்தனை இருந்து 20 பேருக்கு மேலே வரல, 20 பேருக்கு மேலேயே இருக்கும். வந்தால் 100 பேர் வருவாங்க. மாசத்துல 1 நாள் 2 நாள் வந்த ஆளுகள்லாம் வந்தால் ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இரவு ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ இரவு ஜெபம் முடியும் போதே செய்திக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க, நம்ம கேட்டோம். ஆகவே இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கு போன பிறகு நன்மை பிறந்திருக்கும். ஆகவே இந்த இரவு ஜெபம் கர்த்தர் நன்றாக நடத்தி தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் உங்க ஜீவியத்தில் செய்த நன்மைகள் இருக்குமானா சீக்கிரம் நீங்க சாட்சிகளை சொல்லலாம். நேரம் இல்லாததுனால சீக்கிரம் வாங்க. சாட்சி சொல்றவங்க தைரியமா வரலாம். யாருக்கும் தேவன் நன்மை செய்யலையா? எப்படி நாம் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நான் எப்படி நாம் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கர்த்தர் சோத்திரம். நான் அன்னைக்கு நைட்டு இரவு சோத்துக்கு வரும்போது நான் இங்கே செவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலை கட்டி என் காலுக்கு நேர ஒரு கைத்தை வச்சு கெட்டி விட்டெறிஞ்சிச்சு. என் கால் பக்கத்தில் அரியில் விழுந்துச்சு. நான் அதுக்கு என்ன முழிச்சு கூட பார்க்க முடியல என்னால். அதனால் அம்மாட்ட சொன்னேன், ஐயாட்ட சொல்லலை, அம்மாட்ட சொன்னேன். சரி உங்களுக்கு இதுக்கெல்லாம் விலகும் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் வீட்டுக்காரரை பற்றி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாரத்தோடு இருந்தேன். வரமாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் நீ போ, நான் கையெழுத்து போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு ரொம்ப இன்பமாக, துன்பத்தில் இருந்தவன் நான் இன்பத்திலோடு இருக்கிறேன். கர்த்தர் சோத்திரம். இயேசுவி நாமத்துக்கு தோத்திரம். நான் இங்கே இந்த ஜெப இதுக்கு ரொம்ப சென்னையில் தான் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து எனக்கு நல்ல காரியம் நல்லா நடந்துச்சு. இப்போ எங்கள் மகன் இங்கே வர சொன்னால் இங்கே பாஸ்டருமா எல்லார்கிட்டையும் நான் இப்போ நல்லா இது பண்ணேன். பாஸ்டர்மையே மருமக 5 வருஷமாக ஆயிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாஸ்டர்ன்னு சொன்னேன், அம்மாட்டையும் சொன்னேன். அவங்க எங்கள் மருமகளுக்கான்னு செபிச்சாங்க. செபிச்சதில் இந்த மாதம் அவளுக்கு நாள் தள்ளி இருக்குது, 45 நாள் ஆயிட்டு. ஏசப்பாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. நான் தோத்திரமையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த முழு இரவு ஜெபத்தினால எனக்கு ஏசப்பா பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்தாங்க. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ காலையில் ஆராதனைக்கு வர்றப்ப பிள்ளைகளை கிளம்ப சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபத்துக்கும் நான் வரல. அப்போ ஜெபத்துக்கு வர முடியாமல் ஒரே தடையாக இருக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் சாட்சி சொல்லிடுறேன், பிள்ளைங்களை கிளம்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பிள்ளைங்களும் அவங்களாவே கிளம்பிட்டாங்க. ஆண்டவரோட கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மத்தியில் வந்திருக்கிற விஜயம்மா சாட்சி சொல்லுவாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் வேம்பாரில் ஆலயத்திலிருந்து சாட்சி சொன்ன தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நான் மணிக்கா கூட சேர்ந்து 30 வருடங்களாக ஊழியம் செய்கிறோம். 30 வருடங்களாக சேர்ந்து இந்த ஜெபமே ஜெயிக்கும் ஊழியத்தில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தூத்துக்குடியில் அண்ணா நகர் பகுதியில் ஒவ்வொரு தெருவாக அலைஞ்சு ஊழியம் செய்தோம். தேவன் என்னோடு பேசினார். ஊழியம் செய்யணுன்ட்டு வாஞ்சியில் இருந்த எனக்கு கர்த்தர் பேசினார், மணியோடு சேர்ந்து ஊழியம் செய்யுண்டு. அந்த நேரத்தில் நான் பிசாசின் போராட்டங்களில் பீடிக்கப்பட்டிருந்தேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இருந்ததுனால இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். இயேசு வேண்டான்னு
ரொம்ப வருஷம் மறுத்தேன், 10 வருஷம். குழந்தையும் இல்லை, பிசாசின் போராட்டங்களும் அதிகமாயின. அந்த வேளையில நான் இயேசுகிட்ட முழங்கால் போட்டு ஒப்பு கொடுத்து, இனி இந்த விக்கிரகத்துக்கு இந்த சாமிக்கு படைத்ததெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து, எந்த இந்துக்கள் என்ன தந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் என்னென்னமோ இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அள்ளி சாக்கடையில வீசிட்டு முழங்கால் போட்டு, எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன்னா முழு வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல திருமணமானது. ஆனா அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள் தான். அந்த வேளையில எனக்கு ஜெபிக்கவும் தெரியாது, இயேசு மட்டும் தெரியாதோ. அந்நிய நாட்டு தெய்வம் தான் எங்க ஊர்ல சின்ன கிராமம் சொல்லி தந்தாங்க. திருச்செந்தூர் பக்கம் எங்க ஊர் சின்ன கிராமம், அப்படிதான் தெரியுமே ஒழிய இயேசு தெய்வம் மெய்யான தெய்வம்னு எனக்கு தெரியாது. அந்த வேளையிலும் நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் ஆண் குழந்தைய கொடுத்தார். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதற்கப்புறம் மறுபடியும் பிசாசின் போராட்டம். அப்பதான் மணியக்கா கூட கர்த்தர் பேசி அவங்க அந்த ஊழியத்துல நாங்க 2 பேரும் தூத்துக்குடியில அண்ணா நகர் பகுதி முழுவதும் தெரு தெருவா ஒரு வெயில கூட பார்க்க மாட்டேன். காலையில போனா சாயந்தரம் தான், அப்போ போன் கூட கிடையாது, சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம். என் மகன் ஸ்கூல்ல இருந்து வர்ற நேரம் ஓடி வந்துருவேன். இப்படியே ஊழியம் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசினாரு, திருச்செந்தூருக்கு போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்க எங்களோட இது திருச்செந்தூர் தான், திருச்செந்தூர் உள்ள கோவில்ல தான் நாங்க எங்க மூதாதையர்லாம் வணங்கி வந்தது. அதே மாதிரி போல அக்காவுக்கும் தரிசனம் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லி நாங்க 2 பேரும் தேவன் சொன்ன தரிசனத்தின்படி போனோம். திருச்செந்தூர்ல மொட்டை அடிச்சுட்டு கோவில்ல இருந்து வருவாங்கல்ல, அந்த வேளையில இப்படி குறுக்க ஒரு ஸ்கூல் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் போற வழி. அவங்களுக்கு டிராக்ஸ் கொடுப்போம், 2 பேரும் டிராக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வெயில்லையும் கல்லா இருக்கும், அதுலயும் முழங்கால் போட்டுருவாங்க. மொட்டை அடிச்சு சந்தன பூசி எல்லாம் வருவாங்க, தட்டுக்கிட்டெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஆனாலும் அதுலயும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். டிராக்ஸ் கொடுத்தா புக்ஸ் கொடுப்போம், 2000 இருக்குமாக்கா, 2000 3000 டிராக்ஸை கொடுத்து அந்த இடத்துல இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அந்த வேளையில தான் மாதத்துல ஒரு தடவை போய் ஊழியம் செய்தோம். அதன் நிமித்தம் தான் நீராவி புதுப்பட்டி ஆலயம் வந்தது. நாங்க 2 பேரும் டிராக்ஸ் கொடுத்தப்போ ஒரு சின்ன பையன் 10 வயசு இருக்கும், அவன் வாங்கிட்டு போய் ஊர்ல போய் லெட்டர் எழுதிட்டான். நிறைய 10-15 பேர் லெட்டர் போட்டு, எங்களுக்கு இயேசு வேணும், இயேசுவை பற்றி தெரியணும், எங்களுக்கு ஆசை வாங்கன்னு சொல்லி. அந்த ஊர் எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அக்கா பிறகு நம்ம ஊழியத்தில் இருக்க ஒரு பிள்ளை தான் சொல்லிச்சு, விளாத்திக்குளம் பகுதி படந்த புளியா அந்த ஊர் பக்கம் இருக்கு, வாங்கக்கா. அது பஸ்ஸே போகல. அப்போ அந்த ஊர்ல இருந்தோம். அந்த ஊர்ல பிள்ளைகள் அவ்வளோ வாஞ்ச, எங்களுக்கு சர்ச்சு வேணும், ஆலயம் கட்டணும். அது 3 மாதத்துல கர்த்தர் கட்டி தந்தார். பெரிய காரியத்தை கர்த்தர். இதே போல ஆதனூர்லயும் 10 பேர் இறந்திருக்காங்க காலராவில். 10வது வாலிப பிள்ளை இறந்திருக்காங்க. அந்த வழியில நாங்க ஊழியம் செய்ய போயிருக்கோம். அந்த நேரத்துல ஒருத்தங்க, நீங்க இங்க ஊழியம் செய்ய வேண்டாம், வாலிப பிள்ளை இறந்திருக்கு, இந்த நேரம் எப்படி ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும்னாங்க. ஆனா அக்கா தைரியமா, வாங்க நாங்க எல்லாரும் ஜெபிப்போம், தண்ணி ஜெபம் பண்ணி அந்த கிணத்துல ஊத்துவோம், இனி யாரும் மறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை ஜெபம் பண்ணி அதுல கிணத்தை இது பண்ணி ஊத்துனோம். அதுல இருந்து யாரும் மறிக்கல. அந்த ஊர்ல திறந்த வாசலை கர்த்தர் வைத்தார். அங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. இப்படி ஈரால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், பின்னணியில ஒவ்வொரு கதை இருக்கும். ஆண்டவர் அப்படி அருமையாக எங்களுக்கு திறந்த வாசலை தந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆலயத்தை கட்ட உதவி செய்யற. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எனக்கு இந்துல இருந்து வந்ததுனாலும் அபிஷேகம், ஊழியம் செய்யற அபிஷேகம், எனக்கு சுவிசேஷம் தெரியாது, ஊழியன்னா தெரியாது. ஏதோ ஜெபிக்கணும் போலன்னு சரியாண்டவரை ஒப்பு கொடுத்தேன். சுவிசேஷம் சொல்லு, ஊழியம் செய்யினாரு. சும்மா வீட்டுல இருந்து ஜெபிக்கணும் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வழிய அன்று காமித்தார். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்தோம். அந்த வேளையில தான் இப்போ போன மாதம் 3ஆம் தேதி என் கணவருக்கு கர்த்தர்களை நித்திரை அடைஞ்சாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் இது பண்ணாங்க. அப்போ பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் வந்தப்ப எனக்கு தெரியாது, வேம்பார் பிரதிஷ்டை அன்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வேம்பாருக்கு வரல. பாஸ்டர் பேரை சொல்லி ஜெபிப்ப மொழி எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா பாஸ்டர் வந்தாங்க. அந்த நேரத்துல எனக்கு இந்த வசனத்தை வச்சு செய்தி கொடுத்தாங்க. அப்பதான் நான் பாஸ்டர் பார்த்துருக்கிறேன். என்னன்னா 57:1 ஏசாயா 57:1 எடுங்க.
கர்த்தர் அவர்கள் மூலம் பேசியிருக்காரு. காலையில இந்த வசனத்தை வாசின்னு பேசியிருக்காரா. செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. எனக்கு நான் அந்த நேரம் ஒண்ணுமே நினைக்கல இந்த வசனத்தை பத்தி. அப்புறம் ராத்திரி படுக்கும் போது இதை நினைச்சு ஆண்டவர் எவ்வளவு அருமையா பேசியிருக்காரு. என்ன இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் தேர்ச்சினார், ஆற்றினார். எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இந்த வசனம் கொடுத்தது. பாஸ்டர் செய்தி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நன்றி வந்ததுக்காக. அப்புறம் ஆதனூர் பாஸ்டர் எல்லாருமே வந்தாங்க. ஆனா பாஸ்டர் செய்தி இந்த வசனம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர் மூலமா இந்த வார்த்தை வந்தது, தேவன் சொல்லி இருக்கிற சொல்லி ரொம்ப ஆறுதல் எனக்கு இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் பாஸ்டர் மூலமா ஆறுதல் படுத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பல இடத்துக்கு சென்று ஊழியம் செய்யணும். கர்த்தர் அக்கா மூலமா பேச என்னை அழைத்து செல்வார் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு திருச்சபைகள்லையும் இவங்களுடைய பங்கு இருக்கு. ஆகவே ஞாபக புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே அவங்களுக்கும் நல்ல ஆறுதலையும் கர்த்தர் யார் யார் கைப்பட்டாலும் கர்த்தர் அவங்களோடு இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் தாமே அவங்களை பலப்படுத்தி அவங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேரம்பேத்திகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்த முடியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எழுந்து நின்று சங்கீத பகுதிகளே நாம் வாசிக்கலாம். 101வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 101 தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டின்மை கண்ணையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. யாவரும் கர்த்தருடைய கரத்தை வேறு உண்டு அற்புத தேசத்தில் உள்ள அக்கிரமங்கள் யாவரையும் அதிகாலையும் சங்கரிப்பேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வாசிக்கு கேட்ட வசனத்துல ஒரு 2 நிமிஷம் தியானம்.